ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு சேனல்ல குடும்பஸ்தான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து மணிகண்டன் நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் பையனா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு பார்க்குறாரு. பட் ரெண்டு குடும்பத்துல இருந்து வந்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டர் கேஸ்ட் கல்யாணம் பண்றாங்க. இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஃபேமிலியில இருந்தோ அந்த பொண்ணு ஃபேமிலியில இருந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு சொல்லி அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட விட்றாங்க, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு. பட் மணிகண்டன் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் நல்லா இருப்போம், நல்லா வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. ஒரு 1 இயர் கழிச்சு அவரும் வந்துட்டு நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து வேலை போயிடுது. இந்த வேலை போனதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் ஃபேமிலி வந்து ரன் பண்ணார், அவருக்குன்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி கோத்துரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நெகட்டிவ்னு வந்துட்டு ஒன்று ரெண்டு தான், பட் பாசிட்டிவ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். ஒரே ஒரு நெகட்டிவ், ஒரே ஒரு பார்ட் மட்டும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், மற்றபடி அவ்வளோவா நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராகியாக இல்லாமல் ஒரு மாதிரி எங்கேஜிங்காகவே கூப்பிட்டு போயிருக்காங்க. காமெடி வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே புதுசாக இருக்குது விஷயங்கள். ஸோ அதை வந்து ரொம்ப காமிக்கலாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ஸ்லோ பேஸ்டாக இல்லாமல் ஃபாஸ்ட் பேஸ்டாக அள்ளி போட்டு போயினே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த மணிகண்டன் தான் வேறு லெவலான ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஆக்டிங். எப்படின்னு சொல்லலாம், இந்த குட் நைட்டு, லவர் அந்த மாதிரி படங்களில் வந்துட்டு அவர் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் வந்து எமோஷனலாகவும் சரி, காமெடியாகவும் சரி, நிறைய மிமிக்ரி வேறு பண்ணியிருப்பார். அப்புறம் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் வேறு இந்த படத்தில் வந்து பேசணும், அதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மணிகண்டன் பர்ஃபார்மன்ஸ்க்கே இந்த படம் வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும். மணிகண்டன் தவிர நமக்கு வந்து வேறு யாருமே வந்துட்டு வச்சு இந்த படத்தில் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு நம்ம மணிகண்டன். தேர்ட் பாசிட்டிவ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு சோமசுந்தரம். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி ஒரு எம்ப்ளாயியாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். எப்படின்னா, ஒரு சொம்பு மேனேஜர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு சிங்சாங் அடிக்கிற ஒரு எம்ப்ளாயி. அவருக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அந்த ஆஃபீஸில் வந்துட்டு அவங்களாம் என்னென்ன வேலைகள் தராங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சில கோமாளித்தனம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலாக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ குரு சோமசுந்தரம், மணிகண்டன் 2 பேரும் வந்து மாறி மாறி இந்த படத்தில் ஆக்டிங் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் தான். இந்த படத்தை வந்து வேறு லெவலாக டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்டோரி லைன் தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, வேலை இருந்தால் வேலை இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்றதை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயம் தான். அதை வந்துட்டு யாருமே இந்த இது வரைக்கும் இந்த படத்துலலாம் எடுத்ததே இல்லை. எப்படி வந்துட்டு நான் பழைய காலத்தில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதை வந்து ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்தாங்களோ, இப்போ ஜென்ஜி ஜென்ரேஷனில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக வந்துட்டு ஒரு டெபியூ ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சுந்தரராஜன் அவரும் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு வேறு லெவலில் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே காமிக்கலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக காமெடியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காசு இருந்தால் தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்ம மதிப்பாங்க. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரியோ, இல்லை பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, காசு இருந்தால் தான் ஒரு மனுஷனை மதிப்பாங்கன்றத வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4 ஸ்டார்ஸ் தருவேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். ஒரு முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இந்த காசுக்குன்ற ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒருத்தன் லோன் வாங்குறான், அதுலேருந்து எப்படி வந்து வட்டி அடைக்கிறான், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ ஓடுறோம் எதுக்காக ஓடுறோன்றத வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமெடியாக, ஃபேமிலி என்டர்டைனிங்காக, எந்த ஒரு வல்கர் சீன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ஏரேட்டட் இல்லாமல் சூப்பராக ஒரு 2.5 hours செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மஸ்ட் தேட்டர் வாட்ச். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிங்கன்னா செம்ம கண்டாயிடுவேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோ ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.